சமீனா. வலைக்கும் ஸ்லாம் ஐமன். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல மேம் அல்லாவை பத்தி லெசன் நடத்துனாங்கல்ல, அதை நீ கேட்டியா? ஆமா, கேட்டேன். எனக்கு அதில் நிறைய டவுட்ஸ் இருக்கு, உன்னால் கிளியர் பண்ண முடியுமா? கேளு சமீனா, இன்ஷா அல்லாஹ் எனக்கு தெரிஞ்ச கண்டிப்பாக கிளியர் பண்ணி கொடுப்பேன். நம்ம அல்லாவை நம்புகிறோம், ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரியவே மாட்டேங்குது. நம்ம அல்லாவை கண்களால் பார்த்ததே இல்லை, அப்போ எப்படி அவன் இருக்கிறான்னு சொல்லி நம்ப முடியும்? அவன் இருக்கிறாங்கிறத அறிவுக்கும் சிந்தனைக்கும் பொருந்த மாதிரி கொஞ்சம் விளக்க. கண்டிப்பா. முதல்ல நம்ம ஒரு சின்ன விஷயத்தை பத்தி பார்ப்போம். நீ காற்றை பார்த்திருக்கியா? இல்ல. உயிரை நேரடியா பார்த்திருக்கியா? இல்ல. ஈர்ப்பு விசைய? இல்ல. ஆனா அதோட விளைவுகள்லாம் நம்ம பார்க்குறோம். அதே தான், இந்த உலகத்துல சில இதை நம்மளால நேரடியா பார்க்க முடியாட்டாலும் அதோடைய விளைவுகள் வச்சு அது இருக்குது அப்படிங்கிறத நம்ம நம்புறோம். அதே மாதிரி அல்லாஹ்வை நம்ம கண்களால பார்க்க முடியாட்டாலும் அவனுடைய படைப்புகளையும் அதுல இருக்கிற அற்புதத்தையும் வச்சு அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அல்லாஹ் சொல்றான், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். வானங்கள் மற்றும் பூமியின் படைப்பிலும் இரவு பகலின் மாற்றத்திலும் நிச்சயமாக அறிவுடையோருக்கு அத்தாட்சிகள் உள்ளன. இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, வானம் பூமி மற்றும் அதில் உள்ள படைப்புகளின் அற்புத ஒழுங்கை பற்றி சிந்திப்பவன் அவற்றை படைத்தவனின் மகத்துவம், ஞானம் மற்றும் வல்லமையை உணர்வான். நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா இந்த உலகம் இயற்கையாகவே உருவாகி இருக்கலாமே. சரி, இப்போ நம்ம படிக்கிற இந்த ஸ்கூல் தானா உருவானதா? இல்ல, இது ஏதோ ஒரு இன்ஜினியர் தான் கட்டினாரு. அப்போ ஒரு சின்ன ஸ்கூலுக்கே ஒரு இன்ஜினியர் தேவைப்படும் போது சூரியன், சந்திரன், பூமி, மனித உடல், டிஎன்ஏ, இதயம், மூளை, இதை மாதிரி எண்ணற்ற சிக்கலான படைப்புகள் எந்த ஒரு படைப்பாலுமே இல்லாம தானா உருவானது அப்படின்னு சொல்றது அறிவுக்கு பொருந்துமா? அப்படி சொல்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனாலதான் குர்ஆன் மனிதனை சிந்திக்க தூண்டுது. அம் குலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் காலிகூன். அவர்கள் எதுவுமின்றி படைக்கப்பட்டார்களா அல்லது அவர்களே தங்களை படைத்துக் கொண்டார்களா? இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த வசனத்தோட கருத்தை விளக்கும் போது, ஒரு படைப்பு தானா உருவானது அல்லது தன்னைத்தானே உருவாக்கி கொண்டது அப்படிங்கிறது அறிவுக்கும் இயல்பான மனித சிந்தனைக்கும் ஏற்றதல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ புரியுது, படைப்புகளின் அற்புத ஆற்றலை கண்டு அவற்றை படைத்தவன் இருக்கிறான்னு சொல்லி நம்ப முடியும். எனக்கு இதை இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி விளக்க. கண்டிப்பா. இமாம் அஷ்-ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட அல்லாஹ்வுடைய இருப்புக்கு ஆதார் கேட்கும்போது அவங்க தூது மரத்தோட இலையை எடுத்துக்காட்டா சொன்னாங்க. ஒரு இலையை பட்டுப்புழு சாப்பிட்டா அது நம்மளுக்கு பட்டா தருது, தேனி சாப்பிட்டா அது நம்மளுக்கு தேனா வருது, ஆடு சாப்பிட்டா அது நம்மளுக்கு பாலா தருது. இதே மாதிரி ஒரு பொருள் பல உயிரினங்களுடைய உடலுக்கு ஏற்ற மாதிரி வெவ்வேறு விளைவுகளை தருது. இது அந்த படைப்போடைய நுட்பத்தையும் அந்த படைச்சவனுடைய ஞானத்தையும் நம்மளை சிந்திக்க வைக்குது. நல்ல உதாரணம், இப்படி நான் யோசிச்சதே இல்லையே. அதே மாதிரி இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட அல்லாஹ்வுடைய இருப்புக்கு ஆதாரம் கேட்கும்போது அவங்க கப்பலை எடுத்துக்காட்டா சொன்னாங்க. ஒரு கப்பல் தானா சென்று சரக்குகளை ஏற்றி இறக்கி மீண்டும் தானா வருது அப்படின்னு சொன்னா அதை நம்ம ஏத்துக்குவோமா? இல்ல, அது எப்படி சாத்தியம்? கப்பலை ஓட்டுபவர் ஒரு இருக்க வேண்டாமா? அப்போ ஒரு சின்ன கப்பலுக்கே ஓட்டுறவர் தேவைனா இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் எந்த நிர்வாகியுமே இல்லாம தானா இயங்குது அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஆமா, அது தர்க்க ரீதியா ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரி ஒரு கிராமவாசிட்டையும் அல்லாஹ்வோட இருப்புக்கு ஆதாரம் கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, ஒரு ஒட்டகத்தோடைய சாணம் அந்த ஒட்டகம் அந்த இடத்துல இருந்ததுக்கான ஆதாரம், ஒரு மனிதனுடைய கால் தடம் அந்த மனிதன் அந்த பாதி வழியா போனதுக்கான ஆதாரம். அதே மாதிரி நட்சத்திரங்கள் நிறைஞ்ச வானம், உயிரினங்கள் நிறைஞ்ச இந்த பூமி, அதை உருவாக்கணும் ஒருத்தன் இருக்காங்கிறதுக்கான ஆதாரம் தானே. ஆமா, சரி ஐமன், எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு, அதுக்கும் பதிலளிக்கிறியா? கண்டிப்பா. அல்லாஹ் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் என்றால் வணக்கத்திற்கு தகுதியான ஒரே உண்மையான இறைவனின் தனிப்பெயர். இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் என்றால் எல்லா உயிரினங்களும் வணங்கக்கூடிய ஒரே உண்மையான இறைவனின் பெயர். அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு மட்டும் இறைவன் இல்லை, அவன் தான் எல்லா உயிரினங்களுக்கும் முழு பிரபஞ்சத்துக்குமே அவன் தான் இறைவன். அல்லாஹ் சொல்றான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் அகில உலகங்களின் இறைவனாகி அல்லாஹ்வுக்கே. ரப்புனா என்ன? ரப்புனா படைத்தவன், பாதுகாப்பவன், வளர்ப்பவன், வழி நடத்துபவன், தேவைகளை வழங்குபவன் அப்படின்னு பொருள். அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லைன்னா நம்ம தொழுகிறதால அவனுக்கு என்ன பயன்? இப்போ அல்லாஹ் படைச்சது யாரு? இப்போ நம்ம ஒரு கேள்வி பார்த்துக்கலாம், எல்லாத்துக்கும் அல்லாஹ் படைச்சானா அப்ப அல்லாஹ் படைச்சது யாருன்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும்ல. அல்லாஹ் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். படைப்பாளனை யார் படைச்சா அப்படின்னா படைப்பையும் படைப்பாளனையும் ஒப்பிட்டு சொல்ற மாதிரி ஆயிடும். படைக்கப்பட்ட பொருளுக்கு தான் படைப்பாளன் தேவை. படைப்பாளனும் படைக்கப்பட்டவன் அப்படின்னா அவனும் அப்ப படைப்பாளனா இருக்க முடியாது. இது எனக்கு புரியல, இன்னும் கொஞ்சம் விளக்க. இப்போ ஒரு காரணத்துக்கு இன்னொரு காரணம், அதுக்கு இன்னொரு காரணம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போனா எதுலையுமே நம்ம ஆரம்பிக்க முடியாது. அப்போ இந்த உலகத்துல முதல் ஈர்ப்பா இருக்கிற நித்தியமான ஒரு ஈர்ப்பு அவசியம், அதுதான் அல்லாஹ். அல்லாஹ்
சொல்றான் ஹுவல் அவ்வல் வல் ஆஹிர், அவனே முதல் அவனே இறுதி. இமாம் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, அவனுக்கு முன் எதுவும் இல்லை, அவனுக்கு பின் எதுவும் இல்லை, அவனே நித்தியமானவன். நபிசாசம் அவங்களும் அவங்களுடைய துவாவில் சொல்றாங்க அல்லாஹும்ம அன்தல் அவ்வலு ஃபலைஸ கபலக ஷைஉன் வ அன்தல் ஆகிரு ஃபலைஸ பாதக ஷைஉன். யா அல்லாஹ், நீயே முதல், உனக்கு முன் எதுவும் இல்லை, நீயே கடைசி, உனக்கு பின் எதுவும் இல்லை. இப்போ புரியுது, அல்லாஹ்வுக்கு ஒரு ஆரம்பம் இல்லை, அப்படிதானே? ஆமா, அவன் படைக்கப்பட்டவன் இல்லை, அவன் தான் படைப்பாளன். அல்லாஹ்வை யார் படைச்சாங்கிற கேள்வி இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது கேட்டிருக்காங்களா? ஆமா, நபிசாசம் இது குறித்து நம்மளுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஷைத்தான் ஒருத்தட்ட இதை யார் படைச்சா அதை யார் படைச்சா அப்படின்னு கேட்டு கடைசியில உன் இறைவனை யார் படைச்சா அப்படின்னு கேட்பான். அப்படி ஒரு நிலை நம்மளுக்கு வந்துச்சுன்னா நம்ம அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடி அதை அப்படியே நிறுத்திடணும். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் சொல்றாங்க, இது ஷைத்தானுடைய சந்தேகங்கள்ல ஒன்று அப்படிங்கிறதுனால இதை அப்படியே விவாதிச்சு வளர்த்துக்கிட்டே போவாம அந்த எண்ணத்தை அப்படியே விட்டுறணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஐமன், எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு, அதுக்கும் பதிலளிக்கிறியா? உண்மையான இறைவனுக்கு இருக்க வேண்டிய இலக்கணங்கள் என்ன? இதை குர்ஆன் நமக்கு அழகாவும் சுருக்கமாகவும் சொல்லுது. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். நபியே, நீர் கூறுவீராக, அல்லாஹ் அவன் ஒருவன், அல்லாஹ் ஸமத், அவன் யாரையும் பெறவில்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகரானவர் எவரும் இல்லை. இது நம்மளுக்கு உண்மையான இறைவனுடைய 4 பண்புகளை சொல்லுது. ஒன்று, உண்மையான இறைவன் ஒருவன், அவன் யாரையும் சார்ந்தவன் இல்லை, அனைவரும் அவனை சார்ந்தவர்கள். அவன் யாரையும் பெறவில்லை, அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை. உண்மையான இறைவனுக்கு நிகரானவர் எவரும் இல்லை. இந்த உலகத்துல பல மதங்கள் இருக்குது. சிலர் ஒரே இறைவனை வணங்குறாங்க, சிலர் பல தெய்வங்களை வணங்குறாங்க. நாம் ஏன் ஒரே இறைவனை மட்டுமே வணங்கப்பட வேண்டும்? இப்போ அந்த ஸ்கூலுக்கு எத்தனை தலைமை ஆசிரியர்? ஒருவர் தான். பலர் ஒரே அதிகாரத்தோடு இருந்தா என்ன ஆகும்? குழப்பம்தான் வரும். அப்போ ஒரு சின்ன ஸ்கூலுக்கே இப்படின்னா இவ்வளவு பெரிய பிரபஞ்சம், அதை யோசிச்சு பார்க்கணும். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள்லாம் ஒழுங்கா இயங்கிட்டு இருக்கு. அல்லாஹ் சொல்றான், லவ் கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹு லஃபஸததா. வானங்களிலும் பூமியிலும் அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள்கள் இருந்திருந்தால் அவை இரண்டும் சீர்குலைந்திருக்கும். இமாம் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, ஒரு படைப்பின் ஒழுங்கும் அதன் நிலைத்தன்மையும் அல்லாஹ் ஒருவனே என்பதற்கான சான்று அப்படின்னு சொல்றாங்க. மேலும் அல்லாஹ் சொல்றான், மத்தகதல்லாஹு மின் வலதி வமா கான மஅஹு மின் இலாஹின் இதல் லதஹப குல்லு இலாஹின் பிமா கலக வல அலா பஅதுஹும் அலா பஅத். அவன் எந்த ஒரு மகனையும் எடுத்துக்கொள்ளவில்லை, அவனை தவிர வேறு இறைவனும் இல்லை. இருந்திருந்தால் ஒவ்வொருவரும் தான் படைத்தவற்றை தனியாக எடுத்துச் சென்று ஒருவரை மற்றொருவர் வெல்ல முயன்றிருப்பார்கள். இமாம் இப்னு தைமியா அவங்களுடைய கருத்துப்படி முழுமையான இறைவன் ஒருத்தனை மட்டும்தான் இருக்க முடியும். 2 முழுமையான இறைவன் இருப்பது அறிவுக்கும் தர்க்கத்திற்கும் முரணானது. அல்லாஹ் சொல்றான், வ இலாஹுக்கும் இலாஹு வாஹித் லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். உங்கள் இறைவன் ஒரே இறைவன், அவனை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவர் எவரும் இல்லை. இப்போ புரியுது, வணக்கத்திற்கு தகுதியானவர் ஒருவனாக மட்டும்தான் இருக்க முடியும். பல கடவுள்கள் ஒரே அதிகாரத்தில் இருந்தால் பெரும் குழப்பம்தான் வரும். கரெக்டா சொன்னேன். உண்மையான இறைவனுக்கு இருக்க வேண்டிய 2வது தன்மை என்ன? அல்லாஹு சமத், அவன் தேவையற்றவனாக இருக்க வேண்டும். சமதுனா என்ன? எல்லா உயிரினங்களும் தங்களுடைய தேவைகளுக்காக நாடி செல்லும் இறைவன், அதுதான் அஸ்ஸமதோட முக்கியமான பொருள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அஸ்ஸமது என்றால் எல்லா உயிரினங்களும் தங்களுடைய தேவைகளுக்காக நாடி செல்லும் இறைவன் அப்படின்னு சொல்றாங்க. நாம காற்று, தண்ணி, உணவு, அதே மாதிரி நிறைய தேவைகளை சார்ந்திருக்கிறோம். ஆனா இது எல்லாத்தையும் படைச்ச அல்லாஹ் எந்த தேவையும் அற்றவன். அல்லாஹ் சாப்பிடுவானா, தண்ணீர் குடிப்பானா, தூங்குவானா? இல்ல, இதெல்லாம் படைக்கப்பட்ட நம்மளுடைய தேவைகள். ஆனா இது எல்லாத்தையும் படைச்ச அல்லாஹ் அஸ்ஸமத், அவன் எந்த தேவையும் அற்றவன். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅகுதுஹு சினத்து வலா நௌம். அல்லாஹ் வணக்கத்திற்கு தகுதியானவன், அவன் ஒருவனே, அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன், அவன் நிலைத்திருப்பவன், அவனை சிறிய அல்லது ஆழ்ந்த உறக்கமோ அணுகாது. நபிசாசம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் உறங்குவதில்லை, உறங்குவது அவனுக்கு பொருத்தமும் இல்லை. மேலும் அல்லாஹ் சொல்றான், யஸ்அல்ஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷஅன். வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைவருமே அவனிடம் கேட்கிறார்கள், அவன் ஒவ்வொரு நாளும் ஒரு காரியத்தில் இருக்கிறான். அல்லாஹ் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ் படைப்புகளுடைய தேவைகளை நிறைவேற்றுறான். அவன் ஒருவருடைய காரியத்தால் இன்னொருடைய காரியம் அவனை திசை திருப்பாது அப்படின்னு சொல்றாங்க. நீ சொல்ற மாதிரி அல்லாஹ்க்கு எந்த தேவை இல்லைன்னா நம்ம தொழுகிறதால அவனுக்கு என்ன பயன்? நாம தொழுகிறதால அல்லாஹ்வுக்கு எந்த பயனும் இல்லை, பயன் எல்லாம் நமக்கு தான். அல்லாஹ் என்ன சொல்றான், இன் தக்ஃபுரு ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் அன்கும். நீங்கள் நிராகரித்தாலும் அவனோ உங்களிடத்திலிருந்து தேவையற்றவன். இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் அடியார்கள் தன்னை வணங்குவதன் மூலம் எந்த பயனும் அடைய போவதில்லை, அடியார்கள் தான் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையான இறைவனுக்கு இருக்க வேண்டிய 3வது தன்மை என்ன?
லம் யலிது வலம் யூலது, அவன் யாரையும் பெற்றிருக்க கூடாது, யாராலும் பெறப்பட்டிருக்கவும் கூடாது. இதன் விளக்கம் என்ன? மனித வரலாற்றுல சிலர் இறைவன் பிறந்தவன் அப்படின்னும் இறைவனுக்கு குழந்தை உண்டு அப்படின்னு நம்புறாங்க. ஆனா குர்ஆன் இந்த தவறான நம்பிக்கைகளை மறுக்குது. குழந்தை பெறுறது மனிதர்கள் படைப்புகளாகிய நம்மளுடைய பண்பு. மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் இதனால சந்ததிகளை பெறுது. ஆனா அல்லாஹ் அஸ்-ஸமத், எந்த தேவையும் அற்றவன். பதியு ஸமாவாதி வல் அர்த் அன்னா யகூனு லஹு வலது வலம் தகுல் லஹு ஸாஹிபா, வானங்களையும் பூமியையும் புதிதாக படைத்தவன் அவன். அவனுக்கு துணைவி இல்லாத போது எப்படி குழந்தை இருக்க முடியும்? குழந்தை என்பது பெற்றோர் மூலம் உருவாகும் ஒரு படைப்போட இயல்பு. அல்லாஹ் அந்த படைப்புகளின் இயல்பிலிருந்து தூய்மையானவன் அப்படின்னு சொல்றாங்க. இமாம் அத்-தஹாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் சொல்றாங்க, அல்லாஹ் படைப்புகளின் பண்புகளிலிருந்து தூய்மையானவன், அவனுக்கு ஆரம்பமும் முடிவும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அகீதாவுல சொல்றாங்க. சிலர் சொல்ற மாதிரி எல்லாரும் அல்லாஹ்வோட பிள்ளை அப்படின்னு சொல்றது சரியா? இல்ல, நம்ம எல்லாருமே அல்லாஹ்வுடைய படைப்புகள் அல்லது அல்லாஹ்வுடைய அடியார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான்? இன் குல்லு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் இல்லா ஆத்திர் ரஹ்மான் அப்தா, வானங்களிலும் பூமியில் உள்ள அனைவருமே அர்-ரஹ்மானிடத்தில் அடியார்களாகவே வருவார்கள். உண்மையான இறைவனுக்கு இருக்க வேண்டிய நான்காவது தன்மை என்ன? வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகரானவர் எவரும் இல்லை. குஃபுனா என்ன? குஃபுனா நிகரானவர், சமமானவர், ஒப்பானவர் அப்படின்னு பொருள். அல்லாஹ்வுக்கு எந்த வகையிலும் இணையானவரோ அல்லது சமமானவரோ யாருமே கிடையாது. நீ சொல்ற மாதிரி அல்லாஹ்க்கு யாரும் இணையாக முடியாதுன்னா நம்மளும் பார்க்குறோம், அல்லாவும் பார்க்குறான், நம்மளும் கேட்குறோம், அல்லாவும் கேட்குறான். அப்போ இதற்கு இடையில இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன? இப்போ ஸ்கூல்ல நம்ம இந்த பிளேஸ்ல இருப்போம், மற்ற கிளாஸ்லலாம் என்ன நடக்குதுன்னு ஒரு நாள் பார்க்க முடியுமா? முடியாது. இப்போ ஒரு உலகத்தை, அந்த உலகத்தை நம்மளால ஒரே நேரத்தில் பார்க்க சொன்னா அதை நம்மளால பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா அல்லாஹ் அனைத்தையும் பார்க்கிறான். இன்னல்லாஹ பிகுல்லி ஷைஇன் பஸீர், அல்லாஹ் அனைத்தையும் பார்க்கிறான். இப்போ நம்ம ஒரே நேரத்துல பலர் பேசினா குழப்பம் அடையலாம். ஆனா கோடிக்கணக்கான மக்கள் வெவ்வேறு மொழிகளில் அவனை ஒரே நேரத்தில் அழைத்தாலும் அவனுக்கு எந்த ஒரு குழப்பமும் ஏற்படாது. லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர், அவனை போன்று எதுவும் இல்லை, அவன் அனைத்தையும் கேட்கிறான், அனைத்தையும் பார்க்கிறான். இதுதான் அல்லாஹ்வுடைய பவர். நீ இப்போ நான் உண்மையான இறைவனுடைய 4 தன்மைகள் உனக்கு சொல்லியிருக்கேன். இதை நீ இப்போ சுருக்கமா சொல்லி பார்ப்போம். கண்டிப்பா. குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவனே, அல்லாஹு சமத், எல்லோரும் அவனை சார்ந்தவர்கள், அவன் யாரையும் சார்ந்தவன் அல்ல. லம் யலித் வலம் யூலத், அவன் யாரையும் பெறவில்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு இணை நிகர் ஒப்பானவர் யாரும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், இதுவே சூரத்துல் இஹ்லாஸ் நமக்கு கற்றுத்தரும் மிகப்பெரிய பாடமாகும். ஐமன், அல்லாஹ்வை பற்றி எனக்கு பல நாட்களாக இருந்த சந்தேகங்களுக்கு இன்னைக்கு உன் மூலம் எனக்கு தெளிவு கிடைச்சிச்சு. ஜிசாக்கில்லா, அல்லாஹ் உனக்கு நற்கூலியை வழங்குவானாக. ஆமீன். உண்மையை அறிய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல நல்ல கேள்வியை கேட்ட உனக்கும் அல்லாஹ் நற்கூலி வழங்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம்.